நம்ம இன்றைக்கி கிழங்கு பக்கோடா பண்ண போகிறோம். என்ன கிழங்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து அறுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பேருன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு, மர்ச்சினி கிழங்கு, அப்புறம் ஏழை இலை கிழங்கா. நல்லா கழுவிக்கு எடுத்துட்டு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டில் வந்து மிளகா ஒரு தேவையான ஒரு 4-5 மிளகா வந்து இப்போ அறுத்து போட்டுக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆனியன், கொஞ்சோண்டு வந்து அது பேர் என்ன, கொத்தமல்லி, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதனால இப்படி சொல்லிக்கிறேன். அண்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் கடலை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா தெரியுதா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து மிளகா, அப்புறம் வந்து ஆனியன் இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இது என்னதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பக்கோடா செய்ய போகிறோம். ஆனால் கிழங்குல பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் கொதிச்சு வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டு பக்கோடாவை எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் வேணாம், எடுத்து போட்டால் முடிஞ்சிச்சு. அதை அப்படியே எடுத்து போடணும். அண்ட் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காம்பினேஷன் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் காஃபி வச்சு குடிப்பாங்க, டீ வச்சு குடிப்பாங்க. சில பேர் வந்து சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. சட்னி வச்சு தான் நிறைய கடையிலலாம் கொடுப்பாங்க. அது என்ன பஜ்ஜியெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதையும் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டி. நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து கலர் மாறிட்டு இருக்கு. நல்ல கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்ததுக்கப்புறம். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த்தி கூட. அக்கேஷ்னலாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எதுவும் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை. பட்டு கிழங்குனால கொஞ்சம் ஹெல்த்தி தான். பட் வந்து அக்கேஷ்னலாக சாப்பிட்றது நல்லது. அண்ட் காம்பினேஷன் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு.